அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, நேற்று ராத்திரி முட்டையை வச்சு அலப்பறை பண்ணவன் இன்னைக்கு காலையில் முட்டை முட்டை தூங்கிட்டு இருக்கான ஐயா. மணி 7 ஆச்சு. எழுப்பி விடுவோம். ஆஹா, நாம் எழுப்ப போனால் ஃபோன் மணி அடிக்குதே. டேய் சிவா, ஃபோன் மணி அடிக்குதுடா. அடித்தா அடிக்கட்டும் மாப்பிள்ள, தூக்கம் வருது. ஆஹா, ராத்திரி அடித்தது இன்னும் தெளியலை போல இருக்கு. யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆஹா, மஞ்சு. டேய் சிவா, மஞ்சுக்கிட்ட இருந்து ஃபோன்ரா. மஞ்சுக்கிட்ட இருந்தா? ஆஹா, மஞ்சுன்னு சொன்னதுமே படக்குன்னு எந்திரிச்சு உக்காந்துட்டான ஐயா. குடுமாப்பில் இந்தா பேசு. ஹலோ, குட் மார்னிங்க. வெரி குட் மார்னிங். டீ சாப்பிட்டீங்களா? உங்கள் ஃபோன் தாங்க என்னை எழுப்புச்சு. ஆஹா, எழுப்புனது நாம என்ன கதை விட்றான் ஐயா. என்னங்க நீங்கள் 16 நாள் வேலைக்கு போகலை, அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பி போங்க. அதுக்காகத்தான் ஃபோன் பண்ணினேன். ரொம்ப முக்கியம். ஆஹா, இவன் எதை முக்கியம்னு சொல்கிறான்? சரிங்க. ஏங்க 16 நாள் போனதே தெரியலங்க. ஆமாங்க, ஆனால் நீங்கள் தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஏங்க, நான் அதை கஷ்டமாகவே நினைக்கலங்க. உங்களுக்கு பெரிய மனசுங்க. ஆஹா, டன்னு கணக்கில் ஐஸ் கட்டியை தூக்கி வைக்கிறான் ஐயா. 16 நாள் முடிஞ்சிடுச்சுன்னு ஃபோன் கால் பண்ணாமல் இருக்க போகிறீங்களா, இல்லை டிபியில் தான் ஃபோட்டோ மாற்றாமல் இருக்க போகிறீங்களா? இவ்வளோ எதுக்குங்க என்னை தேடி வராமலா இருக்க போகிறீங்க? ஆஹா, பிட்டு பிட்டா போடுறான் ஐயா. நல்லா பேசுகிறீங்க. பேசுகிறதானா இருக்கட்டும், சீக்கிரமாக கிளம்பி வேலைக்கு போங்க. என்ன அது, இவ ஃபோன் பண்ணதுலேருந்து நம்மளை வேலைக்கு அனுப்புறதுலையே குறியாக இருக்கா. இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி சீக்கிரமாக வேலைக்கு போய் ஆகணும். ஈவினிங் பேசுகிறேன். ஓகேங்க, மறக்காமல் பேசுங்க. மாப்பிள்ள, இப்போ தான் மாப்பிள்ள மனசு நிம்மதியாக இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல வேலைக்கு கிளம்பு. என்ன மாப்பிள்ள, மஞ்சுவும் ஃபோனில் வேலைக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறா. நீயும் அதையே ரிப்பீட் பண்ணுற. அவ நீ ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறன்னு நம்பி வேலைக்கு போக சொல்கிறா. ஆனால் நான் அப்படி இல்லை. நீ என்ன வேலை பார்க்குறன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வேலைக்கு கிளம்ப சொல்கிறேன். அப்பா, இட்லி வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. என்னம்மா பைரவன் குறைக்கிற சத்தம் கேட்குது? பசி எடுத்திருக்கோம். பைரவனுக்கு சாப்பாடு வைக்கலையாம்மா? இல்லை. காலையில் நீ பாலும் வைக்கல, நான் தான் பைரவனுக்கு பால் வச்சேன். என்னாச்சுமா? நேற்று வரைக்கும் பைரவனை விழுந்து விழுந்து கவனிச்ச. அப்பா, கவனிச்சதை நினச்சி சந்தோஷப்படுங்க. பாருமா, மறுபடியும் பைரவன் குறைச்சிக்கிட்டே இருக்கான். நான் போய் அதட்டினா சரியாக போயிடும். இங்கே பாரு, கத்தினா அடி பிச்சுப்படுவேன். அடி பாவி, நேற்று வரைக்கும் பிரியாணியும் பாலுமா போட்டாலே, இன்னைக்கு பச்சை தண்ணியை கூட கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாளே. அப்பாடா, ஆத்திர அவசரத்துக்கு இந்த ஆளாவது யூஸ் ஆகுறாரே. சாப்பாடு வைக்கிறாரு, சாப்பிடுவோம். இரவா, அடிக்கடி மஞ்சுக்கு சாபம் விடாதடா. யோ, நான் எங்கேயா சாபம் விட்டேன்? நீயே ஐயம்பட்ட வேலையை பார்த்துட்டு பழியை ஏன் மேலே போடுறியா? உனக்கெல்லாம் எங்களோட பாஸை புரிஞ்சாதாயா நாங்கள் படுற கஷ்டமும் புரியும். என்னது, மஞ்சு இங்கே தானே வரேன்னு சொன்னா, இவ்வளோ நேரம் ஆச்சு காணோம்? தோ ஸ்கூட்டியில் வர்றா. என்ன மீனா, சீக்கிரம் வந்துட்டியா? ஆமாண்டி, இங்கே எதுக்கடி வர சொன்ன? என்னடி, நான் கேட்குறேன், சைலண்ட்டாகவே இருக்க. என்னாச்சு? மீனா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் மீனா. முக்கியமான விஷயமா? ஆமாம் மீனா. அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? நான் ஒருத்தரை மனசில் நினச்சிருக்கேன் மீனா. வாவ், சூப்பர் டி, ஆச்சரியமாக இருக்குது. எனக்கும் தாண்டி. இங்கே பாருடி மஞ்சு, லவ் பண்ணாததுக்கு தான் இத்தனை வருஷமாக காரணமே சொல்லாமல் மறைச்சிட்ட. இப்போது லவ் பண்ணுறதுக்கான காரணத்தையாவது என்கிட்ட சொல்லுடி. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தாண்டி உன்னை இங்கே வர வச்சுருக்கேன். சரி சொல்லு. மஞ்சு என்ன சொல்லுவாள்? அடுத்த பதிவில் கேட்கலாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.